are watching SL News Bharat. விஜயகுமார் அவர்கள், மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் போன்ற பொறுப்பாளர்கள் எல்லாம் இப்பொழுது ஈஸ்வரகால பூதத்தான் சுவாமிக்கு கலசாபிஷேகம் முடித்து அலங்காரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஸ்தல விருட்சத்தை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றது, எந்த பிரதேசத்தில் எந்த மரம் இயல்பாக வளருமோ தேசிய இளைஞர் அணிகளெல்லாம் திரண்டு வர நம்முடைய சிறப்பு விருந்தினர் தேசிய முன்னாள் தேசிய செயலாளர், தற்போதைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கைச்சி ராஜா தாங்கராஜ் அவர்களும் இதோ கைச்சி ராஜாஜி அவர்களை அழைத்து வருகின்ற காட்சியை பார்க்கின்றோம். தேவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், பித்ருக்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள். கருட பகவானும் இந்த இடத்தில் இப்பொழுது நம்முடைய ஆலயத்திற்கு சிறப்பு விருந்தினராக இந்து முன்னணியினுடைய மாநில இணை அமைப்பாளர் வணக்கத்துக்குரிய கே பொன்னையா அவர்கள் ஆவாகனம் செய்யப்பட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த திருக்குடத்தினை கையிலே தாங்கிய வண்ணமாக வேதியர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த கோபுர கலசமானது தங்க திருமேனியை வெளிப்படுத்தி சூரிய கதிர்களால் தழுவப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். கங்கா ஸ்நானம் செய்வதற்கு சமமான புகழை பெறுகின்றீர்கள். கங்கையில் ஸ்நானம் செய்தால் பாவம் விலகும் என்பது ஐதீகம். அதுபோன்று நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மும்மலங்கள் நீங்க பெற்று நம்ம
அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கின்ற பணிவோடு அன்னையை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது வேண்டியவர்களெல்லாம் இப்பொழுது அழிந்தவர்களால் பூமாலை சூட்டுகிற நிகழ்வு. இந்த கும்பாபிஷேகத்தை பார்ப்பதினாலே எல்லோரும் எல்லா நலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். துன்பம் நீங்கி கண்டிப்பாக கடன் நீங்கி தானம் பெறுவார்கள், பெருமை நீங்கி பெருமை பெறுவார்கள், மழமை நீங்கி மாற்று பெறுவார்கள், வறுமையிலிருந்து செல்வம் பெறுவார்கள், நோய் நீங்கி நலம் பெறுவார்கள், அறியாமல் விரைவி ஒழிந்து முக்தி அடைகின்ற தன்மைகளை தான் இப்பொழுது ஓம் சக்தி யாதுமாகி நின்றாய் காளி இன்று நீ இழைத்தாய் தீது நன்மை எல்லாம் காளி தெய்வீக என்று சொல்லி இதோ புனித நீர் ஊற்றப்படுகின்றது. மகா கும்பாபிஷேகம் இதோ பத்ரகாளி தாயார் சன்னதியிலே அபிஷேகப்படுகின்றது. கண்கொண்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கங்கையில் சென்றால் கங்கையில் சென்று நீராடினால் என்ன பலனோ அதே பலனை பெறுவீர்கள். 12 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ஆலயத்தை தரிசித்த பலனை இந்த கும்பாபிஷேகத்தை தரிசிப்பதன் மூலம் பெறுவீர்கள். 12 ஆண்டுகள் பண்ணிய பாவம் தொலைந்து புதுமை பல ஏத புண்ணியமான காரியமாகிய இந்த மகா கும்பாபிஷேகம் இதோ பத்ரகாளி தாயாருடைய சன்னதியிலே இதோ அபிஷேகம் செய்யப்படுகின்றது. அமே நாராயணா தேவி நாராயணா, அமே நாராயணா தேவி நாராயணா, அமே நாராயணா தேவி நாராயணா. அம்பா சாம்பவி சந்திரமௌலி ரபலா பர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவா திரிநயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயௌவன சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூவி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்பா ரௌத்ராணி பத்ரகாளி பகலா சக்தி உமா பார்வதி அப்பா நூபுர ரத்ன கங்கணதரி கேயூர காராவளி ஜாதி ஜம்பக வைஜயந்தி நகரி த்ரிவேகை ராஜிதா வீணா வேணு வினோத மண்டிதகரா வீரசனா சம்ஸ்திதா சித்ரூபி பகவதி ஆதரி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்தி ஹரே தேவி நாராயணி நமோ. சாலையை பூசித்த அந்த ஹோமங்களால் வேள்விகளால் பூசித்த அந்த யாக சாலையினுடைய ரூப லாவண்ய நீதி சரித அந்த கலசத்திலே அன்னை பத்ரகாளி தாயாருடைய கோபுர கலசத்திலே காண்பதற்குரிய ஒரு வாய்ப்பினை தந்தது போது அமைகின்றது இந்த இயற்கை காட்சி. மிக அற்புதமாக நிந்தவா காட்சியை பார்க்கிறோம். நடைபெற இருக்கிறது. எனவே தீபாராதனை தட்டு கிடைக்கல என்று யாரும் முட்டியெல்லாம் போக வேண்டிய தேவையில்லை. வேறு பார்த்தாலே போதும்.
ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. 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 திரு பொன்னையாஜி அவர்கள் இந்த விளக்கினை ஏற்றி வைக்கின்றார்கள். வணக்கத்துக்குரிய இந்து முன்னணி கொடுங்க தம்பி தம்பி அடுத்த கேடம் அடுத்த சாலை அடுத்த கேடம் நேற்றைய தினமா IUML மாநாடு, அரசியல் கட்சி மாநாடு தான், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகோட மாநாடு. அங்க போய் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்ற உலைமாக்களுக்கெல்லாம் மாசம் 3000 கொடுப்பேன். எதுல இருந்து? மசூதியில் இருக்கிற பணம் சர்க்காருக்கு போகுதா? மசூதி சர்க்கார் கண்ட்ரோல்ல இருக்கா? இல்ல. எதுல இருந்து போகுது? நீங்களும் நானும் கொடுக்கிற வரி பணத்திலிருந்து உலைமாக்களுக்கு மாசம் 3000 ரூபாய் அரசு கஜானாவில இருந்து. அரசு கஜானாவில. அதுக்கப்புறம் இந்த 4.25 வருஷம் இதுவரை 170க்கு மேற்பட்ட இந்து கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம் சொல்லி ஏதோ ராஜா பேசுறாங்கிறதுக்காக கேட்க வேண்டாம். வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. 170க்கு மேற்பட்ட கோவில்கள் இது புறம்போக்குல இருக்கு, சர்க்கார் இடத்துல இருக்குன்னு இடிச்சிருக்காங்களா? நான் ஒண்ணு போய் சொல்லலையே. பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி போய் பேச முடியுமா? முடியும். ஆனா நேற்று சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? எங்கெங்கெல்லாம் கல்லறை தோட்டம் இல்லையோ, எங்கெங்கெல்லாம் கபிரிஸ்தான் இல்லையோ, அரசாங்க இடத்திலே அந்த கபிரிஸ்தானையும் கல்லறை தோட்டமும் ஏற்படுத்துவதற்கு சர்க்கார் இடம் கொடுக்கும். ஆனா கோவில 170 கோயிலை இடிப்பாங்க. ஏன் இடிக்கிறாங்க? நம்ம ஒரு நாள் ஒன்னா இல்ல, 4 வருஷம் 364 நாள் ஒன்னா இருப்போம். அம்பாளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவோம், ஒன்னா கூடுவோம். ஆனா அந்த ஒரு நாள் இருக்க மாட்டோம். அதே மாதிரியா டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நடந்தது. அதுல நம்ம சனாதன இந்து தர்மத்தை டெங்கு, மலேரியா, கொரோனா கிருமி மாதிரி அழிக்கணும்னு சொன்ன நபர் அங்க போறார். நாங்க கிறிஸ்தவ மதத்திற்கு இதெல்லாம் செய்வோம். எல்லாருக்கும் செய்ய வேண்டியதான் அரசாங்கம். ஆனா நீங்க தேவாலயங்கள் இருந்து உங்களுக்கு பணம் வருகிறதா? அரசாங்கத்திற்கு பணம் வருகிறதா? தேவாலயங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா? இல்ல. தேவாலயங்கள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. அவர்கள் டயாசிஸ்ல இருக்கு, பிஷப்கள்கிட்ட இருக்கு, பாதிரியார்கள்ட்ட இருக்கு. ஆனா நாங்கள் இன்னென்ன சலுகைகள் அரசாங்கத்திலிருந்து செய்வோம். ஆனா நம்ம கோவில்ல யோசிச்சுப்பா. நேற்று முன்தினம் கள்ளழகர் கோவில் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. 40 கோடி ரூபாய்க்கு கோவில் ஃபண்ட் எடுத்து ரிசார்ட் கட்டப்போம். நீங்க பாருங்க, பொள்ளாச்சியில ஸ்ரீ மாசாணியம்மன் கோவில். மாசாணியம்மன் கோவில் போயிருக்குமா? நம்ம அந்த மாசாணியம்மன் கோயில் நிதியை எடுத்து நீங்க பக்தர்களுக்கு நான் கல்யாண மண்டபம் இது தங்குமிடம் கட்டுறேன் அதெல்லாம் சொல்லல.
ஊட்டியில ரிசார்ட் கட்டுறேன்னு சொன்னாப்ல. யார் அவரு? சேகர் பாபுவா? அது சேகர் பாபுவோ லேலியா பாபுவோ என்னவோ ஒண்ணு, நீங்க உங்க இஷ்டத்துக்கு முடிவு பேர் வச்சுக்கோங்க. அவருக்கு இந்த பல பேர் வைக்கலாம். நம்ம ரிசார்ட் கட்டுவாராம். கோவில் பணத்துல ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு வாடகை கொடுவீங்க, அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணுவாரா? என்ன அராஜகம் நடக்குது பாருங்க. இந்து கோவில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. நீங்க இந்த அரசாங்கம் 2021 முதல்ல அவங்க எடுத்த நடவடிக்கை தங்கத்தை உருக்கி பிஸ்கட் ஆக்கணும். எனக்கு தெரியல தங்கத்தை எதுக்கு பிஸ்கட் ஆக்குறாங்க. அப்பதான் ஒரு ஃப்ரெண்டு சொன்னாரு, என்னென்ன ராஜான்னு நீங்க புத்திசாலின்னு நினைக்கிறோம், உங்களுக்கு இது தெரியல, பிஸ்கட் ஆக்கினா தான் சாப்பிடலாம். தங்கத்தெல்லாம் பிஸ்கட் ஆக்குறேன்னா. அதுக்கப்புறம் கொளத்தூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டுறதுக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரரோட பணம். அது யார் வேலை? உயர்கல்வி அமைச்சரோட வேலை. இது அறநிலைத்துறை மந்திரி வேலை இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? கோவில் நிதிகளை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன காரணம்? அல்டிமேட்டா கோவிலுக்கு தங்கம் இருக்கக்கூடாது, நிதி இருக்கக்கூடாது, நிலம் இருக்கக்கூடாது. நீங்க நேற்றைய முன்தினம் ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட், சென்னை உயர் நீதிமன்ற தீர்ப்பு. அது இந்த தீர்ப்பு அப்படியே செயலாகணும். இந்து சமுதாயத்தினுடைய கோவில்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் சமுதாயம் விழிப்புணர்வோடு நேற்றைய தீர்ப்பை செயல்படுத்துறத அரசாங்கம் மீறின இடமெல்லாம் நாம வீதியில் இருக்கணும். இல்லைன்னா எருவ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அது பாட்டு நீதிமன்ற திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற சொன்னார். எத்தனை நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சர்க்கார் ஏன் செய்யலாம்? ஒரு 3 பேர் 10 சிஆர்எஃப் ஜவான் திருப்பரங்குன்றத்துல மேல ஏறி அந்த தீபத்தூணுல தீபம் ஏத்தினா குடியா முழிப்போம். யோசிச்சு பாருங்க. ஏன் செய்ய மாட்டேங்கிறான்? நம்ம அங்கதான் எண்ணி பார்க்கணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 3 பேர் 10 ஜவானோட மேல போய் மீதி எல்லாரும் கீழே தான் இருக்கும். கேட்குனா என்ன? ஹிந்து உணர்வுகளை காயப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம், வேற எண்ணமே கிடையாது. காரணம் என்ன? இந்த ஹிந்து திருப்பி அடிக்க மாட்டான், தெரியாது. அதனால கோவில்களின் சொத்துக்களை அமைச்சர் தம் வீட்டு சொத்துன்னு நினைக்கிறார் இல்லையா? நேற்று தீர்ப்பு சொல்றது உயர் நீதிமன்றம், கோவில் சொத்துக்கள் அரசு சொத்துக்கள் அல்ல. இதை நாம புரிஞ்சுக்கணும். நீங்க அரசியல் சட்ட பிரிவு 26 ஆர்டிகல் 26 தெளிவா சொல்லுது, நீ கோவில்ல வழிபாட்டு முறையிலே தலையிட முடியாது, அறநிலைத்துறைக்கு அதிகாரம் இல்லை. அதுல ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது? கவர்மெண்ட் கேன் இன்டர்வீன் ஒன்லி வித் தி செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மதம் சாராத ஆன்மீகம் இல்லாத விஷயத்துல மட்டும்தான் நீ நிர்வாகம் பண்ணலாம். ஆன்மீக விஷயத்துல பண்ண முடியாது. விளக்கேத்துறது இந்துக்களோட ஆன்மீக வேலை, அறநிலைத்துறையோட வேலை இல்லை. ஆனால் அறநிலைத்துறை இது கந்தர் மலையே இல்ல, சிக்கந்தர் மலைன்னு அபிடவிட் போட்ட மானங்கட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கு. இந்து விரோத அரசு. 100% இந்துக்களை அழிக்க வேண்டும். ஏன்னா உதயநிதி சொல்றார், மலேரியா, டெங்கு, கொரோனா கிருமி மாதிரி இந்து மதத்தை அழிக்கணும். அதுக்கு எதிராக ஒருத்தர் அறிக்கை கொடுத்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சோசியல் மீடியா இன்சார்ஜ் அமித் மாளவியா. அவருக்கு எதிராக கேஸ் போடுறான்.
நல்ல வேளை நீதிமன்றம் சரியா தீர்ப்பு சொல்லி இருக்கு. என்ன சொல்லி இருக்கு? அமித் மாளவியா அவர்கள் சொன்னது சரிங்குது. இது நீங்கள் இந்துக்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இந்து சமுதாயத்தை இனப்படுகொலை செய்யணும்னு அர்த்தம். அப்படி சொல்லிட்டு ஒரு நபர் என்ன சொல்றாரு? ஐ எம் a proud Christian. நம்ம இந்த ஜார்ஜ் பொன்னையாவா? நம்ம பொன்னையாஜி இல்ல, இங்க நம்ம ஊர்ல இருக்காரா ஜார்ஜ் பொன்னையா. இந்த மாமன்ற தலைவர் இருக்கார், ஸ்பீக்கர். யாராவது அப்பா 3 மாசத்துக்கு அப்புறம் என்னவா இருக்காருன்னு அப்ப பார்ப்போம். அவரை வச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் போட்ட பிச்சை. இந்த ஆட்சி திராவிடியன் ஸ்டாக் ஆட்சி யாரு? நான் சொன்னது இல்ல, நம்ம பொன்னையாஜி சொன்னது இல்ல. அந்த ஜார்ஜ் பொன்னையா சொல்றாரு, இது நீங்க இருக்கிற ஆட்சி நான் போட்ட பிச்சை. அந்த அளவுக்கு இன்னைக்கு பாருங்க. அதனால் பயந்து போயிருக்கின்ற இன்றைய திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம், துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு? ஐ எம் a proud Christian. தப்பு இல்லை. லெட் உதயநிதி ஸ்டாலின் be a proud Christian. Why can't ராஜா be a proud Hindu-ன்னு கேட்கிறேன் நான். இதை சொன்னா நான் மதவாதின்றான். நான் பொன்னையாஜியை சேர்த்துக்கல, ஏன்னா அவர் அரசியல் இல்லை, நான் அரசியல் இருக்கேன். Why can't I be a proud Hindu? அது சொன்னா மதவாதம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் I am a proud Christian சொன்னா செக்குலர். இது என்ன டிஸ்டார்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ்? அரசியல் சட்டத்திற்கு நேர் விரோதமான கருத்தா இல்லையா இவர்களோடது? Let a Christian be a proud Christian, let a Muslim be a proud Muslim, but why can't a Hindu be a proud Hindu? நம்ம கேள்வி அதுதான். ஹிந்து ஒரு பெருமைக்குரிய இந்துவாக, தன்னை பெருமைக்கு ஒரு இந்துவா நினைக்க கூடாதா? நினைக்கணும். இன்னைக்கு நாம பத்ரகாளி அம்மனுக்கு முன்னாடி ஒரு முடிவெடுக்கணும். ஹிந்து விரோத தீய சக்திகள் தமிழக அரசியல் கட்டிலிருந்து நீக்கப்பட வேண்டும். ஏன்னா நாமே காப்பாற்றிக்கலைன்னா வரும் முன்னர் எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் என்று எரிகின்ற நெருப்பிக்கு முன்னாடி இருக்கிற வக்க புல்லு மாதிரியாக ஹிந்து சமுதாயம் ஆயிடக்கூடாது. நாம் இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டுமானால் எனக்கு எப்போதுமே கன்னியாகுமரி மாவட்டத்தின் மீது ஒரு பெரிய மரியாதை உண்டு. ஏனென்றால் தமிழகத்திலேயே இப்பதான் சென்னை போன்ற இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கு. சமய வகுப்பு நடத்துறதுங்கிறதுக்கு தாய் மாவட்டம் இது கன்னியாகுமரி மாவட்டம். ஆகவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளி பிராயத்திலேயே நம்முடைய மதத்தை பற்றிய உணர்வு அவர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் எரிமுன்னர் வைத்தூர் போல இந்து சமுதாயம் கெட்டிடும். ஆகவே இன்றைய தினம் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலுடைய கும்பாபிஷேக விழாவில் இங்கே வர்ணனையாளர்கள் 2 பேரும் மிக பெரிய அளவில் நம்முடைய ஆன்மீகத்தை பற்றி நமக்கு வர்ணனை செய்து கொண்டிருந்தார்கள். இங்கே ஏன் ஆன்மீக வகுப்புகள் நடக்குதுங்கிறதுக்கு அவங்க ஒரு உதாரணம். அந்த மாதிரியாக நாம் இன்னைக்கு அம்மனுடைய கோவிலில் நடந்த கும்பாபிஷேகத்தை பார்த்திருக்கோம். இந்த நல்ல தருணத்தில் நம் மதத்திற்கு எதிராக அனாவசியமாக அன்வாரண்ட பொன்முடியெல்லாம் சைவம் வைஷ்ணவத்துக்கு சொன்ன அருவருக்கத்தக்க கருத்துக்கள் ரோடுல போற ஒரு திமுக காரனையும் நிறுத்தி வச்சு நாம கேட்கணும், என்னடா நீ சைவத்தையும் வைஷ்ணவத்தையும் பற்றி அப்படி பேசுவ? அப்படி நீ மாற்று மதங்களை அந்நிய மதங்களை பற்றி உன்னால பேச முடியுமா? தைரியம் இருக்கா? துணிச்சல் உண்டா? நாம கேட்கணும். கேட்கலைன்னா நாம என்ன உயிர் உணர்வுள்ள ஒரு சமுதாயமா இருக்க முடியும்? அதனால இந்த அனைத்து தீய சக்திகளுக்கும் அம்பாளின் அருளால இந்த முறை ஆன்மீக எழுச்சி ஏற்படுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நல்ல தருணத்தில் என்னையும் இங்கு வரவழைத்து உங்கள் முன்னால் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். You are watching SL News Bharat.